சீட்டுக்காக காங்கிரஸ் ஒருபோதும் யாரிடமும் கெஞ்சியதில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை பலன் தராததால் 2014 காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டதாகவும், இம்முறை தனித்து போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் கூறினார். ஒரு தோழமையோட இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். பேச்சுவார்த்தை நடக்கலாம், தனியா நின்று போனோம். 2014 அவ்வளவுதான் இல்லையா? நாங்க யார போயிட்டு நடந்த தேர்தலின் போது 9 சீட், அந்த சீட்டு கிடைக்கலன்னா தனியா காங்கிரஸ் நிக்கணும். அது எங்க தலைமை ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணோம். ஏங்க அந்த கேள்விக்கெல்லாம் எழவே இல்லையங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ஒதுக்கப்பட்டதைப் போலவே எதிர்வரும் மக்களவைத் தேர்தலிலும் திமுக கூட்டணியில் சிபிஐ மற்றும் சிபிஎம்முக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான உடன்பாடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்களிடையே கையெழுத்தானது. போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது இன்னும் முடிவாகவில்லை என இரு கட்சியினரும் தெரிவித்தனர். அதான் கமலஹாசன் வருவாருங்கிறாங்க, இப்படி சில பேர் வரதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால யார் அதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் தெரியும் இல்லைங்க. நாங்கள் ஏற்கனவே நிறைய எல்லாம் கேட்கல. ஏற்கனவே இருந்த 2ஓட இன்னொன்று கூடுதலாக கேட்டோம். 3 தொகுதிகள் இந்த வாட்டி வேணும். நாங்கள் கேட்கறது நியாயமாக இருக்கணும்ல. ஏன்னா வேறு பல கட்சியெல்லாம் இருக்குல்ல. நாங்களும் திமுக மட்டும்தான் அதிகமாக கேட்கலாம். பல கட்சிகள் இருக்கிற போது நாங்கள் மட்டும் யாருக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் மட்டும் 10 தொகுதி கொடுக்கப்போம். எங்களுக்கு இப்போ இந்த 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரை 40 தொகுதிகளும் எங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் நாங்கள் பணியாற்றுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எழுதி வாங்கிட்டு ரோட்ல ஏன் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைத்த 2 பசங்களும் ஒருவாய் சோறு கூட போட மறுப்பதாக திருத்துறைப்பூண்டியை அடுத்த எழிலூரைச் சேர்ந்த தந்தை ஒருவர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கதறி அழுதபடி தெரிவித்தார். இருவரும் தம்மை கவனிக்காததால் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை செய்து நடக்க முடியாமல் தவிக்கும் தமக்கு உதவுமாறு லட்சுமணன் என்ற அந்த முதியவர் கேட்டுக் கொண்டார். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. ஆண்டவன் தனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுக்கலையே என்று புலம்பிய லட்சுமணனிடம் 2000 ரூபாய் மாத உதவி பெறுவதற்காக ஆதார் அட்டையை எடுத்து வருமாறு மாற்றுத்திறனாளி அலுவலர் கூறினார். அதற்கு தமது ஆதார் கார்டை தனது மகன் வாங்கி வைத்துக் கொண்டதாகவும், டீ கடையில் எச்சில் கிளாஸ் கழுவி தாம் சம்பாதிக்கும் காசை கூட அவர்கள் அடித்து பிடுங்கிக் கொள்வதாக லட்சுமணன் கண்ணீர் மல்க தெரிவித்தார். பிள்ளைய படிக்க வச்சு நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுமனு நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். அந்த படிப்பு முடிஞ்சோன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா இருந்துட்டு போட்டு போங்க, நாளைக்கு உயிர்வாழ போகிறோம். நான் ஒரே பிள்ளையா பிறந்தா அனாதை ஆயிட்டேன். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்டோரை வெறிநாய்கள் கடித்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களில் 2 குழந்தைகள் உள்பட 20 பேர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குப்பைகளில் கொட்டப்படும் கெட்டுப்போன இறைச்சி கழிவுகளை உண்பதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நாய்கள் வெறிப்பிடித்து அலைவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரத்தில் சேவை மையம் ஒன்றின் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை முகமூடி திருடர்கள் 2 பேர் திருடிச் சென்றனர். அருகில் உள்ள இருசக்கர வாகன விற்பனை நிலையத்திலும் அவர்கள் கைவரிசை காட்டியதாக கூறப்படும் நிலையில் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டில் கேஸ் ரெகுலேட்டரை முறையாக ஆஃப் செய்யாததால் எரிவாயு கசிந்து சிலிண்டர் வெடித்ததில் வீட்டில் இருந்த தாயும் 3 குழந்தைகளும் 80% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடி வருகின்றனர். பீகாரைச் சேர்ந்த ரோஜி குத்தூன் என்ற பெண் கணவர் வேலைக்கு சென்றதும் தமது 8 வயது மகள், 5 வயது மகன் மற்றும் 2 வயது குழந்தையை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து வீட்டு கதவை திறந்து லைட் சுவிட்சை போட்டதும் சிலிண்டர் வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த 4 பேரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு
மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை அடுத்த படூரில் உள்ள தனியார் கல்லூரியின் ஆண்டு விழாவில் நடிகர்கள் அர்ஜுன் தாஸ், சஞ்சனா நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் கேட்டுக்கொண்ட வசனங்களை பேசி காட்டிய அர்ஜுன் தாஸ் பின் மாணவிகளுடன் சேர்ந்து மேடையில் நடனமாடினார். பன்ருட்டியில் பட்டப்பகலில் அரிசி கடைக்குள் புகுந்து அங்கிருந்த மூதாட்டியிடம் கத்தியை காட்டி மிரட்டி கல்லாப்பேட்டையில் இருந்த 5000 ரூபாயை திருடிச் சென்ற அய்யனார் என்பவரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். 22 வழக்குகளில் தொடர்புடைய அய்யனார் தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொடைக்கானல் பில்பட்டி பிரதான சாலையில் பழுதாகி சேதமடைந்து நிற்கும் ஜீப் ஒன்று கடந்த 14 ஆண்டுகளாக தன்னந்தனியாக வசித்து வருவதாக ஸ்வீடனில் பிறந்த 80 வயதான முதியவர் ஒருவர் கூறினார். தனது பெயர் ஹெரால்டு என்றும் இந்து மதம் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்த அவர் பாஸ்போர்ட், விசா குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். திருவாரூரில் பொற்செல்வி என்ற பெண்ணுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையை முறையாக செய்யாததால் மீண்டும் கருவுற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் அவருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலில் மாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக தெப்போற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஆதிநாத ஆழ்வாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர்.